குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்ட்ரிஃபிகேஷன். அதாவது சென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஃபைன் இன்சாலிபிள் சாலிட் ஃப்ரம் எ சாலிட் லிக்விட் மிக்சர் கேன் பி செப்பரேட்டட் இன் எ மெஷின் கால்டு சென்ட்ரிஃபிக். அதாவது என்னென்னா, இப்போ வந்து சாலிட் லிக்விட் மிக்சரில் வந்து இன்சாலிபிள் சாலிடை வந்து செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சென்ட்ரிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு சாலிட் லிக்விட் மிக்சரில் வந்து இன்சாலிபிள் சாலிட்டை வந்து செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் தான் என்னன்னு சொல்றோம்னா சென்ட்ரிஃபிக். எ சென்ட்ரிஃபிக் ரொட்டேட்ஸ் அட் எ வெரி ஹை ஸ்பீட். அதாவது சென்ட்ரிஃபிக் வந்து என்னன்னா ஹை ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகும். ஆன் பீயிங் ரொட்டேட்டட் பை சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் த ஹெவியர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் மூவ் டவுன் அண்ட் த லைட்டர் லிக்விட் ரிமைன்ஸ் அட் த டாப். அதாவது என்னென்னா, இப்போ வந்து சென்ட்ரிஃபிக் வந்து என்னென்னா சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸ்னால ஹை ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ வந்து என்னென்னா ஹெவியர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னென்னா அதாவது பாட்டம் சைடில் வந்து ஷெட்டில் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா லைட்டர் லிக்விட் வந்து என்னென்னா டாப் சைடில் வந்து அதாவது டாப் சைடில் வந்து ஃப்ளோட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன் மில்க் டைரி சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் க்ரீம் ஃப்ரம் மில்க். அதாவது என்னென்னா மில்க் டைரிஸில் வந்து சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ வந்து மில்க்லேருந்து க்ரீமை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. இன் வாஷிங் மிஷின்ஸ் திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ்டு டு ஸ்குவீஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் வெட் கிளாத்தஸ். அதாவது வாஷிங் மிஷின்லேயும் வந்து என்னென்னா சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Centrifugation is also used in pathological laboratories to separate blood cells from a blood sample. அதாவது என்னன்னா சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் வந்து பாத்தாலஜிக்கல் லேப்ல வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பிளட் சாம்பிள்ஸ்லேருந்து பிளட் செல்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு solvent extraction. Two immiscible liquids can be separated by solvent extraction method. அதாவது என்னன்னா, இப்போ வந்து ரெண்டு immiscible liquids வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக solvent extraction method வந்து யூஸ் பண்ணுறாங்க. This method works on the principle of difference in solubility of two immiscible liquids in a suitable solvent. அதாவது என்னன்னா, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு சால்வெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ரெண்டு இம்மிசிபிள் லிக்விடோடைய சாலிபிலிட்டியோடைய டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து சால்வெண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆயில் கேன் பி செப்பரேட்டட் யூஸிங் ஏ செப்பரேட்டிங் ஃபனல். அதாவது என்னென்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆயில் வாட்டர் இருக்கக்கூடிய அதாவது ஆயில் வாட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செப்பரேட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செப்பரேட்டிங் ஃபனல் யூஸ் பண்ணி ஆயில் வாட்டர் மிக்சரை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் இஸ் யூஸ்டு இன் பராமெட்டிக்கல் அண்ட் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பராமெட்டிக்கல் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடோடைய டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ஸ்டாப் காக்கு, நெக்ஸ்ட்டு வாட்டர் அக்யூசஸ் லேயர், நெக்ஸ்ட்டு கெரோசின் ஆயில், ஆர்கானிக் லேயர், நெக்ஸ்ட்டு செப்பரேட்டிங் பனல். நெக்ஸ்ட்டு சிம்பிள் டிஸ்டிலேஷன். சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஸ்டிலேஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஒப்டைனிங் பியூர் லிக்விட் ஃப்ரம் எ சொல்யூஷன். அதாவது டிஸ்டிலேஷன் மெத்தட் வந்து அதாவது டிஸ்டிலேஷன் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பியூர் லிக்விட் ஃப்ரம் எ சொல்யூஷன். அதாவது சொல்யூஷன்லேருந்து பியூர் லிக்விட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டிஸ்டிலேஷன் மெத்தடு. இட் இஸ் ஆக்சுவலி எ காம்பினேஷன் ஆஃப் எவாபரேஷன் அண்ட் கண்டென்சேஷன். அதாவது என்னென்னா, இப்போ வந்து டிஸ்டிலேஷன் மெத்தடில் வந்து என்னென்ன ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவாபரேஷன், கண்டென்சேஷன். தட் இஸ் டிஸ்டிலேஷன் ஈக்குவல் டு எவாபரேஷன் ப்ளஸ் கண்டென்சேஷன். அதாவது டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் வந்து என்னென்ன ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவாபரேஷன் ப்ளஸ் கண்டென்சேஷன். இன் திஸ் மெத்தட் எ சொல்யூஷன் இஸ் ஹீட்டட் இன் எ ஆர்டர் டு வேப்பரைஸ் த லிக்விட். The vapors of the liquid on cooling condense into pure liquid. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து டிஸ்டிலேஷன் மெத்தடில் வந்து சொல்யூஷனை வந்து ஹீட் பண்ணக்குள்ள சொல்யூஷன் அதாவது லிக்விட் வந்து என்னென்னா எவாபரேட் ஆகும். இந்த எவாபரேட் ஆன லிக்விடை வந்து கூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகெயின் வந்து லிக்விடாக வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு அதாவது பியூர் லிக்விடாக வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சீ வாட்டர் இன் மெனி கண்ட்ரீஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு ட்ரிங்கிங் வாட்டர் பை டிஸ்டிலேஷன். அதாவது என்னென்னா, இப்போ வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து என்னென்னா சீ வாட்டரை வந்து என்னென்னா ட்ரிங்கிங் வாட்டராக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சீ வாட்டரை வந்து ட்ரிங்கிங் வாட்டராக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. திஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு செப்பரேட் டூ லிக்விட்ஸ் ஹூஸ் பாயிலிங் பாயிண்ட் டிஃபர் மோர் தென் 25 Kelvin. அதாவது என்னென்னா, இப்போ வந்து டிஸ்டிலேஷன் மெத்தட் வந்து அதாவது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
இப்போ வந்து 2 லிக்விடோடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து அதாவது பாய்லிங் பாயிண்டோடைய டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 25 கெல்வினுக்கும் அதிகமாக இருக்கணும். அப்போ வந்து என்னென்னா டிஸ்டிலேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எ டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் இஸ் ஃபிக்ஸ்டு வித் எ வாட்டர் கண்டென்சர். எ தெர்மோமீட்டர் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் த்ரூ அண்ட் ஒன் ஹோல்டட் ஸ்டாப்பர். த பல்ப் ஆஃப் த தெர்மோமீட்டர் ஷுட் பி ஸ்லைட்லி பிலோ த சைட் டியூப். இப்போ வந்து என்னென்னா டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் வந்து என்னென்னா the distillation flask is fixed with a water condenser. Distillation flask வந்து என்னன்னா வாட்டர் கண்டென்சரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. a thermometer is introduced into the distillation flask through an one holded stopper. அதாவது தெர்மோமீட்டர் வந்து distillation flaskல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. The bulb of the thermometer should be slightly below the side tube. The frackish water, sea water to be distilled is taken in the distillation flask and heated for boiling. அதாவது என்னன்னா இப்போ வந்து சீ வாட்டர் வந்து டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாயில் பண்ணுறாங்க. அதாவது சீ வாட்டரை வந்து என்னென்னா பாயில் பண்ணுறாங்க. the pure water vapors passes through the inner tube of the condenser. அதாவது என்னென்னா இப்போ வந்து pure water வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேப்பராக வந்து சேஞ்ச் ஆகுது. The vapors on cooling condense into pure water distillate and are collected in the receiver. The salt are left behind in the flask as a residue. அதாவது என்னென்னா இப்போ வந்து வேப்பராக இருக்கக்கூடிய வாட்டரை வந்து கூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து பியூர் வாட்டராக வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த பியூர் வாட்டரை வந்து ரிசீவரில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து சால்ட் வந்து ரிமைனிங் வந்து ஃப்ளாஸ்க்லேயே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டயக்ராம் வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. நாம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க்கு மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் மிக்சர்ஸ். டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸ், சாலிட் அண்ட் சாலிட், methods of separation, hand picking, sieving, winnowing, magnetic separation, sublimation. Next, insoluble solid and liquid, sedimentation and decantation, loading, filtration, centrifugation. Next, two immiscible liquids, decantation, solvent extraction. Next, homogeneous, soluble solid and liquid, evaporation, distillation, crystallization. Next, two miscible liquids, fractional distillation. Next, solution of two or more solids in a liquid, chromatography. இந்த ஒரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.